Hello guys, welcome to Taker Boys in Takers Reaction. ஸோ நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோவில் என்னென்னு ரியாக்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஸோட அப்கமிங் மூவி டாக்ஸிக் வீட்டில் அந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளோ சம்திங் ப்ரோமோ மாதிரி விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோட நேம் என்னன்னா லேடிஸ் அண்ட் லேடிஸ்ன்ட்டு அந்த டேக் நேமோட விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எஸ்பெஷலி நம்மள சொல்ல, எஸ்பெஷலி நான் எப்படின்னா வந்து லேடிஸ்ன்னு ஒரு பேர் எழுதி கொடுத்தாலே மணிக்கணக்காக பார்த்துட்டு இருப்பேன். ஸோ லேடிஸ் அண்ட் லேடிஸ்ன்னு ஒரு டைட்டில் வந்து ஒரு சாங்கோ ஒரு ப்ரோமோ வீடியோ வந்தால் சும்மா வருவான். நான் சொல்லுங்க, ஒரு மீம்ஸில் கூட வரும்ல, அவன் சுடு தண்ணிலே கையை விடுவான், உன்னை சும்மா வருவான்ட்டு. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணிலே கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? ஸோ லிட்டரலி அதுதான் நான்ல எல்லாருமே அப்படிதான், மோஸ்ட்லி பசங்க எல்லாருமே. சில பேர் வந்து அதை நான் அப்படிதான் ஒத்துப்பாங்க, இந்த மாதிரி. சில பேர் வந்து நான் அப்பெல்லாம் நான் ஜெனின்னு ஒத்துப்பாங்க. எல்லாரும் அது எல்லா பசங்களுக்குமே எப்படிங்க பொண்ணுங்க பிடிக்காம இருக்கும் சொல்லுங்க? பெண்கள் நம்ம கண்கள் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே வந்து பெண்கள்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஒரு 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 சர்டன் கைண்ட் ஆஃப் லவ் இருக்கும். எப்படின்னு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு தெரியல, ஒரு பசங்க நம்மளுக்கு ஹெல்ப் கூப்பிடுறது, ஒரு பொண்ணு ஹெல்ப் கூப்பிடுறது ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படின்னா வந்து பசங்க ஹெல்ப் கூட்டா போட வரலன்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒரு பொண்ணு ஹெல்ப் கூட்டா என்னன்னு தெரியாது, முதல்ல போய் நிற்போம். அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. லேடிஸ்னாலும் சரி பொண்ணுங்களாலும் சரி நமக்கு வந்துடும். அதுதான் பசங்க லிட்டரலி. ஓகேங்களா? நான் சொன்னது வந்து உண்மைன்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பசங்களாம் நான் ஜெனின் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, ஃபேர், ஓகே, நீங்கள் இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த படத்தில் வந்து டாக்ஸிக்கில் வந்து அந்த சாங் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டாக்ஸிக் படத்தோட டீசர் வந்துச்சு. அந்த டீசர்லேயே வந்து நிறைய கிளிம்ஸ் வந்து லேடிஸோட அந்த சினிமிஷன் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து ட்ரைலர் டீசர் கொஞ்சம் வேற லெவலில் பிரம்மாண்டமாக ஒரு ப்ராமிசிங்காக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு சில கண்டிஷன்னால வந்து துரேந்தர் கூட கிளாஸ் விட வேணான்னு ஒரு அந்த ஒரு ஆக்ஷன், சாரி, துரேந்தரோட ஒரு கிளாஸ் விடக்கூடாதுன்னு அந்த ஒரு டிசிஷன் எடுத்தனால வந்து இந்த படத்தை தள்ளி வச்சிட்டாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இந்த லேடிஸ் அண்ட் லேடிஸ்ன்ற சாங்கோ ப்ரோமோவோ வந்து நம்ம தமிழ் வெர்ஷனில் ரியாக்ட் பண்ண போகிறோம். நிறைய வெர்ஷனில் வந்திருக்கு, கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு. நம்ம வந்து தமிழ் சேனல் தானே இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் 90% ஒரு 10% தான் இங்கிலீஷில் பேசுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம தமிழே ரேட் பண்ணிடலாம். அண்ட் வந்து ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட டீட்டெயில்ஸ் என்ன, எப்போ ரிலீஸ் ஆகுது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடலாம். அண்ட் இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஷேர் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்ம ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா இதுமாதிரி ரியாக்ஷன் வீடியோ சரி, விளாகாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் வீடியோ சரி, அண்ட் கம்பேரிசன் வீடியோ சரி, எல்லா கைண்ட் ஆஃப் கண்டென்ட்டும் சிங்கிள் யூடியூப் சேனல் வந்து சரி. ஓகேங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆனால் யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் ஸ்டார்டிங்கில் ஆட் போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, சாங் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ப்ளே பண்ணியாச்சு. ஏதோ வார்னிங் சிம்பிள் மாதிரி காட்டுறாங்க. கிட்ஸ் ஸ்டே அவே, பேரண்ட்ஸ் மேக் ஷூர் யுவர் கிட்ஸ் ஸ்டே அவே, கிராண்ட் பேரண்ட்ஸ் மேக் ஷூர் யுவர் கிட்ஸ் ஸ்டே அவே, கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். தயவு செஞ்சு குழந்தைங்க பார்க்காதது நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. சாரிங்க, கொஞ்சம் பசங்க மாதிரி ரேட் பண்ணுவேன். It is a beautiful illusion Nayandra ma'am, if one understands the depth of its Kira deception. Advani, இவங்க பாத்துங்க, தாரா. And yet here we are, ருக்மிணி வசந்த். அப்பா எவ்வளோ ஸ்டார் டெஸ்ட் பண்ணுங்க, ஃபீமேல் கேரக்டர் fighting for his scraps of devotion. உமா குரேஷி, நம்ம வலிமை படத்துல ஹீரோயினா இருப்பாங்களே, லேடிஸ். அதான் கரெக்டா சொல்லிருக்காங்க, லேடிஸ் அண்ட் லேடிஸ். வர போறீங்களா? மொத்தமா வர போறீங்களா? ஒருத்தரே விரக்க பார்ப்போம். 5 ஹீரோயின்ஸ். ஓ, நீங்க யாருன்னு தெரியல. But here comes Toxic, plot a fairy tale twist, for grown-ups. ladies. டேய், என்ன ஐடியாலஜி இது? Don't forget the ஆல்ரெடி predictable டீசர்ல வேற, spectacle of சாரி men டீசர்ல and வேற their லெவல்ல பண்ணாரு. cocks. Introducing the world of 26/8 ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும். ஓகே, இதை பற்றி டீடைல்ஸ் பார்த்துலாமா? ஸோ கைஸ், நம்ம இந்த லேடிஸ் அண்ட் லேடிஸ் சாங் நினச்சி உள்ளே போய் பார்த்தோம். பட் ஆனால் அது வந்து ஒரு
ப்ரோமோ வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு. எப்படின்னா வந்து இந்த படத்தில் வந்து மெயினே வந்து ஃபீமேல் லீட்ஸ் தான், அது பேஸ் பண்ணி தான் படம் போகுதுன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஏகப்பட்ட ஃபீமேல் லீட்ஸ் வந்து இந்த படத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், நயன்தாரா மேமாக இருக்கட்டும், யூமோ குரேஷி மேமாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து கீரா அட்வானியாக இருக்கட்டும், அப்புறம் வேற இன்னொரு சம்திங் இருந்தாங்க. இதுமாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட், ஃபீமேல் ஸ்டார் கேஸ்ட் அது மொத்தமாக இந்த படத்தில் இருக்கிறது வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம் மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் நம்மளுக்கு இந்த படத்தோட டீசர் பார்த்துருக்கீங்களா, டாக்ஸிக் டீசர். அந்த டாக்ஸிக் டீசர்லேயே வந்து 2 விஷயம் பேரலாக நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒன்று வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ் நடக்கிற மாதிரி, இன்னொரு இடத்துல வந்து அந்த அந்த ரொமான்டிக் போர்ஷன் இருக்குல்ல, அந்த காருக்குள்ள அந்த கில்மா பிளாக்ஸ் அது இருக்க மாதிரி காட்டுவாங்க. ரெண்டுமே பேரலாக காமிக்கிற மாதிரி அந்த டீசர் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே கான்செப்டில் தான் இந்த லேடிஸ் அண்ட் லேடிஸோட ப்ரோமோ வீடியோ இருக்குது. ஒரு சைடில் வந்து இவர் ஆக்ஷன் பிளாக் பண்ணுறதுக்கு காட்டுறாங்க, இன்னொரு சைடில் வந்து இவர் அந்த லேடிஸோட இவர் அந்த லேடிஸோட அந்த ரொமான்டிக் சீன்ஸ்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம பசங்களாம் நம்மளுக்கு இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வரும்போது நம்ம எத்தனையோ ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, அப்போ என்ன பண்ணுவோம், ஓ அப்படி இருந்துச்சு. இதே நம்ம திடீர்னு ரொமான்டிக் சீன் ஒரு சீன் வரும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே திருப்பியும் அந்த ஆக்ஷன் பிளாக் வரும்போது ஓ அப்படி இருந்துச்சு. திருப்பியும் ஓ ஆ ஓ ஆ ஓ ஆ இப்படிதான் இருந்துச்சுங்க. கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா ஆக்ஷன் பிளாக் பார்க்குறதுலாம் ஓகே தான், நம்ம எத்தனையோ படம் பார்த்துட்டோம். பட் ஆனால் இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ரொமான்டிக்ஸ். பட் ஆனால் வந்து எத்தனை டைம் பார்த்தாலும் இது சலிக்காது நம்மளுக்கு. நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன்ட்டு நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணலாம். பட் ஆனால் பசங்களோட மென்டாலிட்டி தானே இல்லைங்களா? அதனால வந்து ஓ ஆ ஓ ஆ ஓ ஆ அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து மொத்தமாக வந்து பண்ணலாம் விட்டுட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து படத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பிளாக்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், மேக்கிங் எல்லாமே ரொம்ப டாப் கிளாஸாக இருந்துச்சு. ஒரு பேன் இண்டியாவுக்கான ப்ராப்பரான ஃபிலிம் மாதிரி தெரியுது இந்த படத்துக்கு வந்து. ஏன்னா வந்து ராக்கிங் ஸ்டார் யாஸ் வந்து KGF 2 மாதிரி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் வரதுனால வந்து ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ராக்கிங் ஸ்டார் யாஸ் மேலேயும் சரி, அது ஒரு அடுத்த படத்து மேலேயும் சரி. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்குன்னு நம்புறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் படத்தோட அந்த கிராண்டியராக இருக்கட்டும், மேக்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து 28/8 அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 28 வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியலாக அந்த ப்ரோமோ வீடியோவில் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மேசிவ் ஓப்பனிங் இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷனும் சரி, அடுத்த சிங்கிளோட ரியாக்ஷனும் சரி, அண்ட் அதுக்கப்புறம் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் டே மூவி ரிவ்யூவும் சரி, எல்லாமே நம்ம சேனலில் வந்துடும். ஏன்னா வந்து ஒரு பேன் இண்டியா மூவினா கண்டிப்பாக வந்து நமக்கு அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அண்ட் பெரிய படமாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் அஜித் சார், விஜய் சார் படமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே மூவி ரிவ்யூ வந்துடும் இல்லை. ஸோ கேரண்டியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறீர்கள். அண்ட் டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.